அன்பார்ந்த வீத்திரி குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். அன்பு நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இது ஒரு டோட்டல் கன்க்ளூஷன். அதாவது நம் நிறுவனம் ரிவார்ட் பாயிண்ட்டுங்கிறத சிங்கிளாக கொடுக்கறத கட் பண்ணியிருக்கே தவிர ரிவார்ட் பாயிண்டோடைய பெனிஃபிட்டை கம்பெனி கட் பண்ணலை. அது என்ன பண்ணியிருக்குதுன்னா சைக்காலஜிக்கலாக சம் சேஞ்சஸ் பண்ணி அக்குமுலேட் பண்ணி ஒரு வேல்யூவாக கொடுக்குது. ஸோ அதுலேயும் லாபப்படுத்தி கொடுக்குது. பார்க்காத வீடியோக்களுக்கும் கூட அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் இங்கே கணக்கீடு இருக்குது. 3 பெர்ஃபெக்ட் மந்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரீசார்ஜுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. கூடவே அந்த வேல்யூ அந்த காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளவு ரிவார்டு பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்குமோ அந்த ரிவார்டு பாயிண்ட் உங்களுக்கு சேர்த்து அந்த ரீசார்ஜ் அமௌண்ட்டோட சேர்த்து 2 பேரையும் மாற்றி வெகுமதி அமௌண்ட், அதாவது வெகுமதி தொகையாக உங்களுக்கு நம்ம கொடுத்துறோம். பழைய நபர்களுக்கு இருக்கிற வேலெட்டில் இருக்கக்கூடிய அந்த ரிவார்டு புள்ளியோடைய அந்த கணக்கீடு ப்ளஸ் அந்த ரீசார்ஜுக்கான 2 டேட்டுக்கு நடுவில் எத்தனை நாள் ரிவார்டு பாயிண்ட் வாங்கலையோ அத்தனை நாளைக்குரிய அவங்க பிளானுக்குரிய அந்த தொகை 2ம் சேர்ந்து மொத்தமாக வழங்கப்படும். லீடர்களுக்கு அவங்க டீமில் யார் யாரெல்லாம் இந்த பெனிஃபிட்டை வாங்குறாங்களோ அந்த பெனிஃபிட்டை வாங்கும் பொழுது அந்த பெனிஃபிட்டில் 2ம் சேர்ந்ததுனால 2க்கும் சேர்ந்து, அதாவது ரீசார்ஜுக்கும் சேர்த்து 10%, 1%, 0.1% வேல்யூ அவங்களுடைய அந்த ரிவார்டு வேலெட்டுக்கு அது தொகையாக கணக்கிடப்பட்டு அடுத்து அவங்க ரீசார்ஜ் வாங்கும் பொழுது அந்த பணமும் சேர்த்து அவங்களுக்கு வழங்கப்படும். ஸோ இதில் இந்த கணக்கீடு அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். இதில் ஒருவேளை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா தெளிவுபடுத்துறதுக்கு பின் அண்ட் சர்வீஸ் போர்டு மெம்பர்கள்ட்ட கேளுங்க. அதாவது உங்களுக்குள்ள யாருக்கிட்டையாவது கேட்டு உங்களுடைய சும்மா நீங்கள் கேட்குற மாதிரி தான் இன்னொருத்தர் கேட்டிருப்பாரு, அவர்கிட்ட கேட்டு அவர் ஏதாவது குழப்பமான பதிலை சொல்லி அற்புதமான ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு புரிவுநிலை இல்லாத ஒரு குழப்பத்துக்கு யாரும் போயிடாதீங்க. நான் அன்போட கேட்டுக்கிறேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் பின் அண்ட் சர்வீஸ் போர்டு மெம்பர்கள்ட்ட கேளுங்க. ஸோ அவங்க எல்லா மாவட்டத்திலும் இருக்காங்க. அவங்க மிக தெளிவாக உங்களுக்கு எவ்வளவு ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்றம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பின் அண்ட் சர்வீஸ் போர்டு மெம்பரும் உங்களில் ஒருவர் தான். அதாவது அவங்க நிறுவனத்தின் பிரதிநிதிகள் இல்லை, உங்களின் பிரதிநிதிகள். உங்களிலிருந்து நான் ஒரு 200 பேர் செலக்ட் பண்ணி தான் உங்களுக்கு சேவை செய்வதற்காக நான் நியமிச்சிருக்கேன். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு இந்த பிளானுடைய அந்த கண்டென்ட் எல்லாம் மிக அற்புதமாக கொடுத்துருக்கிறதுனால அவங்க ரொம்ப தெளிவாக உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. நான் சொன்ன விளக்கமே போதுமானது. இருந்தாலும் நீங்கள் ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்பட்டால் நம் நிறுவனத்தில் மிகப்பெரிய பலன்களை நீங்கள் அடைய முடியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இது மோதிர கான்செப்ட் அல்ல, புதையல் கான்செப்ட். நான் ஏன் இந்த சில்லறை வருமானம் கொடுக்குறேன், இந்த ரிவார்டு பாயிண்ட்னு, ரீசார்ஜுன்னு, மொபைல் ஃபண்டுன்னு, இதெல்லாம் எதற்காக கொடுக்குறது தெரியுமா? இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இது போதும், உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படி இல்லை. இதெல்லாம் உங்களுடைய நடைமுறை செலவுக்கு, உங்களுக்கு ரெஃபரல் இன்கம்ங்கிறது தான் உங்களுடைய மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க வைக்கிறதுக்கு, சாதிக்க வைக்கிறதுக்கு, லைஃப்பில் செட்டில் ஆக வைக்கிறதுக்கு. இது மேலேயே ஃபோக்கஸ் ஆகி அதை நிறைய பேர் என்ன செய்யறதுன்னா பார்ப்பதில்லை, அதை புரிந்து கொள்வதில்லை, கவனத்தை செலுத்துவதில்லை. அதுதான் மிக மிக தவறு. ஒரு மிகப்பெரிய புதையல் பின்னால் இருக்குது, முன்னால் ஒரு சின்ன மோதிரம் இருக்குது. அந்த மோதிரத்தை மட்டுமே பார்த்தா போதாது, அந்த மோதிரத்தை தாண்டி இருக்கிற அந்த புதையலை பார்க்கணும். அப்படின்னா இந்த சின்ன சின்ன பெனிஃபிட்டை மட்டும் மனதிற்கொண்டு செயல்படாமல் அந்த ஒரு மிகப்பெரிய அந்த ரெஃபரல் இன்கம், அந்த மிகப்பெரிய அந்த நெட்வொர்க் இன்கம், மிகப்பெரிய நம்ம நிறுவனத்தோடைய, அதாவது சேஃப், எவ்வளவு காலம் இருந்தாலும் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெடிஷ்னல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் இருக்கும். நல்ல வார்த்தையை கவனிங்க, ட்ரெடிஷ்னல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி. என்ன, இன்னைக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மீடியாவை ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட கம்பைன் பண்ணி ஒரு கம்பெனி. அப்போ ஒரு எதிர்காலம் எந்த அளவுக்கு லாங்காக இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அற்புதமாக சேஃபாக இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி நீங்கள் செயல்படணும். எப்போ எந்த சந்தேகம் வந்தாலும் பின் அண்ட் சர்வீஸ் போர்டு மாஸ்டர், அந்த பின் அண்ட் சர்வீஸ் போர்டு மாஸ்டர் மெம்பர்கள் அல்லது பின் அண்ட் சர்வீஸ் போர்டு மெம்பர்கள் அல்லது சுப்பீரியர் சர்வீஸ் போர்டு மெம்பர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுப்பாங்க. ஸோ மிகச்சரியான ஒரு புரிவு நிலையோட நம்ம இந்த தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற அந்த நோக்கத்தில் நீங்கள் எல்லாரும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் உண்மையிலே இந்த தையிலிருந்து உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம ஆக்கப்பூர்வமான ஒரு சில விஷயங்களை தான் பண்ணியிருக்கோம். நாளையிலிருந்து மறுபடியும் சொல்கிறேன், யாரும் ரிவார்டு பாயிண்ட் 3 பாயிண்ட் 5 பாயிண்ட் அக்குமுலேட் ஆகலை. ஸோ அந்த அந்த பாயிண்டோடைய அந்த சிஸ்டம் அந்த சிம்பிள் சிஸ்டம் இல்லைங்கிறத யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. அது அக்குமுலேட் சிஸ்டமாக மாறி இருக்குது. அடுத்தடுத்த ரீசார்ஜ் நீங்கள் வாங்கும் பொழுது ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கிற வேல்யூவும் அந்த இடைப்பட்ட வேல்யூவும் சேர்ந்து கிடைக்கும். புதிய நபர்களுக்கு எவ்வொரு கோட்டையிலி டோட்டல் வேல்யூவும் கிடைக்கும். அப்ளைனுக்கு டோட்டலாக அந்த ரீசார்ஜ் அமௌண்ட் சேர்த்த வேல்யூவோட அப்ளைன் கமிஷன் கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம் நிறுவனம்
எவ்வளவு மேம்பட்ட நிகழ்த்திருக்குங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்க. ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும், உங்களுக்கு மிகப்பெரிய வழி பிறக்கும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.